எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏர்லி காமெட். ஏர்லி காமெட் அப்படின்னு சொல்லும்போது ஏர்லி அப்படின்றது வால் நட்சத்திரம் வருஷத்துக்கு 1 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு தெரியக்கூடிய வானத்தில் ஒரு நிகழ்வு, ஒரு அதிசயம் நடக்கக்கூடிய ஒரு அதை பற்றி அதை பார்க்க போகிறோம். இந்த வால் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது இந்த வால் நட்சத்திரம் எப்படி சொல்கிறாங்க, அது எதனால் சொல்கிறாங்க, அது வந்து எதனா ஒரு குறிப்பு இருக்கா, எதனா வரலாற்று இது இருக்கா அப்படின்னு பற்றி பார்த்தீங்கன்னா இருக்குது. பிரிட்டிஷ் ஆஸ்ட்ரானமர் எட்மோண்ட் ஹேலி, EDMONDHALLEY, எட்மோண்ட் ஹேலி இவரோட காலகட்டம் பார்த்திங்கன்னா 1656லேருந்து 1742 இருக்கும். கிட்டத்தட்ட 16th செஞ்சுரிலேருந்து 17th செஞ்சுரி இருக்கும் வாழ்ந்த காலகட்டம். இது வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணும்போது கிட்டத்தட்ட 1682லேருந்து என்ன பண்ணுவார், அதை வந்து ஒரு ரிசர்ச் பண்ணுவார். அதாவது இதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணுவார். 1759 கிட்டத்தட்ட ஒரு 76 வருஷம் வந்து அந்த ஏர்லி காமெட், அதாவது அந்த வால் நட்சத்திரம் ஒரு குறியீடு மாதிரி ஒரு சுற்றிட்டு வர்றது, பூமியில் நடக்கக்கூடிய அந்த ஒரு மாதிரி ஒரு ஒளி மாதிரி ஸ்பீடாக போடுற விஷயத்தை அது வந்து ரிசர்ச் பண்ணி சொல்லுவார். அது வந்து கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2000 இயர்ஸ் முன்னாடி வந்து என்ன பண்ணுவாங்க, அது சில இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் சொல்லுவாங்க. அதை இப்போ நான் சொல்கிறேன், நான் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனில் அது மாதிரி டைப் படித்து அப்லோட் பண்ணிவிடுறேன். டேட்ஸ் க்ளோஸ் டு சன், சூரியனுக்கு ரொம்ப நெருக்கமான உள்ள கோள்கள், அதோடைய கவனிப்பு, அப்சர்வேஷன்ஸ்னால் கவனிப்பு. கிட்டத்தட்ட 25ஆம் தேதி மே மாதம் 240 BC 2240 BCயில் சைனா அப்படின்னு சொல்லும்போது சைனாவில் இருக்கிற அந்த வால் நட்சத்திரம் முதல்ல பார்க்குறாங்க. இதுதான் வால் நட்சத்திரமா அப்படின்னு பார்க்குறாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு அதிசயம் நடக்கும். பாகிஸ்தான் இருந்தாலும் சரி, அயர்லாந்து இருந்தாலும் சரி, எல்லா நாட்டிலும் ஒரு நிகழ்வு நடக்கும் இல்லையா. அதே மாதிரி 10th அக்டோபர் 12th BCயில் என்ன பண்ணுறாங்க, ரோமன் நாட்டில் மக்கள், அங்கே இருக்கிற கடவுள்கள், அங்கே இருக்கிற மாதிரி மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, அது பிலீவ் பண்ணுறாங்க, அதாவது நம்புகிறாங்க. இப்போ வந்து ரோமன் நாட்டில் வந்து யாரும் இறந்துட்டா அவங்களுடைய மூதாத்தியர்கள், அவங்களோட ஜென்ரேஷன் அவங்களாம் வருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை. இப்போ கூட நம்ம யாரும் இறந்துட்டா அப்படின்னா அவங்களுடைய நினைவாகமாக வீட்டில் வந்து அவங்க நினைச்சு கும்பிட்டு அவங்களுக்கான அந்த சாப்பாடுலாம் வச்சு நம்ம கும்பிடுவோம். அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 12th BCயில் 10ஆம் தேதி அக்டோபர் ரோமன் என்ன பண்ணாங்க, அதை பிலீவ் நம்ப ஆரம்பித்தாங்க. 28th June 451 AD அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணாங்க, அட்லாண்டியா சொல்லும்போது என்ன பண்ணாங்கன்னா, அது ஒரு கடவுள், அது ஒரு இது, அவங்க என்ன பண்ணால் அவங்களும் அதை நம்ப ஆரம்பித்தாங்க, பிலீவ் பண்ண ஆரம்பித்தாங்க. அது வந்து அட்லாண்டியா அப்படின்ற ஒரு கிளாஷ், அதாவது ஒரு சண்டை போல். அது வந்து நான் வந்து எனக்கு சரியாக தெரிலங்க, பட் நான் ஒரு ஃபோட்டோ இருந்தால் நான் அப்லோட் பண்ணுவேன். அட்லாண்டியா அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய அந்த கடவுளாக நினச்சி அதை நம்ப ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி இன்னொன்று முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1456 ஜூன் மாதம் 9ஆம் தேதி என்ன பண்ணாங்கன்னா, த டிஃபிட் ஆஃப் துர்க்கிஷ் ஆர்மி, அதாவது துருக்கியோட இராணுவ படைத்தை அழித்தாங்க. யார் அப்படின்னா இந்த பாப்புலர் ஃபோர்ஸுன்றது அந்த கண்டிப்பா வந்து சைனா ஃபோர்ஸ், பிரிட்டிஷ் ஃபோர்ஸ், ஜப்பான் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி இந்த பாப்புலர் ஃபோர்ஸ் வந்து ஒரு அவங்க வந்து இந்த வால் நட்சத்திரத்தை பார்க்கறதுக்காக, அது ஒரு லிங்கிங், ஒரு காமெண்ட்டை பார்க்கறதுக்காக அவங்க வந்து என்ன பண்ணால் டிஃபிட் பண்ணாங்க. அதே மாதிரி 1066 அந்த பீரியடில் கிட்டத்தட்ட மார்ச் 20ஆம் தேதி என்ன பண்ணாங்க, வில்லியம்ன்றது, நான் வில்லியம் ஷேக்ஸ்பியர் சொல்லலை, வில்லியம் என்று ஒரு கான்க்யூட், அவருடைய ஒரு இது மாதிரி வில்லியம் என்ற ஒரு பேர் அப்படிலாம். அந்த காமெட் அந்த வால் நட்சத்திரத்தில் என்ன பண்ணுறாங்க, கிங் ஏர்லோடு அப்படின்னு சொல்லும்போது கிங் ஏர்லோடு பேட்டில் ஆஃப் ஹேஸ்டிங் நடப்பாங்க. அதாவது பேட்டில் ஆஃப் ஹேஸ்டிங் வந்து 1066 நடக்கும். அந்த என்ன நடக்கும்னா, இந்த காமெட் வந்து இந்த என்ன பண்ணுவாங்க, இந்த வால் நட்சத்திரம் என்ன பண்ணுவாங்க, இவங்களோட பேட்டில் ஃபியூச்சர்ஸ் இவங்களை பற்றிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களை பற்றிலாம் அந்த விஷயங்கள் எடுக்கும்போது, அதாவது இந்த பேட்டில் ஆஃப் ஹேஸ்டிங் பற்றி அவங்க ஃபியூச்சர்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, இந்த பேப்டிஸ்ட் டாப்சேர் அதை பற்றி என்ன பண்ணுவாங்க, சில வருஷம் காலங்களாக என்ன பண்ணுவாங்க, அதை பற்றி அந்த சொல்லுவாங்க. அதோட பிக்சர் வந்து நான் அப்லோட் பண்ணி விடுறேன். அதே மாதிரி
1682 15 செப்டம்பர் மாதம் என்ன பண்ணுவாங்க, எட்மோண்ட் ஆலி அப்படின்ற ஒரு இது அதாவது நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி வந்து அந்த எட்மோண்ட் ஆலி ரிசர்ச் பண்ணுறதுக்காக அந்த பற்றி ஆராய்ச்சி பண்ணுவார். அது பண்ணுறதுக்காக இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த 1682 15 செப்டம்பர் மாதம் இந்த எட்மோண்ட் ஆலி வந்து அதை அப்சர்வ் பண்ணுவார். அதாவது எங்கிட்ட அந்த அந்த வால் நட்சத்திரம் பற்றி அவர் வந்து ப்ரெடிகேட் பண்ணுவார். இதே மாதிரி 13 மார்ச் மாதம் 1759 இந்த காமெட் இந்த வால் நட்சத்திரம் முதல்ல நம்மளுடைய கேல்குலேஷன்ஸ், அதாவது ரிசர்ச் பண்ணாலே எட்மோண்ட் ஆலி அவருடைய கேல்குலேஷன் படி கரெக்டாக வந்தது. அதாவது ரிசர்ச் பண்ணும்போது நம்மளுடைய தவறு நடக்கும், 100 தடவை தவறு நடக்கும், இல்லை எல்லாருமே சொல்லுவாங்க 99 தவறு நடத்தா கூட நம்ம ஒரு தடவை கூட நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை, ஒரு கான்ஃபிடென்ஸ் பற்றி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவரும் அந்த மாதிரி ஜெயித்தார். அதுமாதிரி 1835 16 நவம்பர் மாதம் வந்து என்ன பண்ணாங்க, அமெரிக்கன் ஆத்தர் மார்க் டிவன் அப்படின்றவர் என்ன பண்ணாருன்னா, இவர் வந்து அந்த அமெரிக்காவில் பிறக்கிறார். அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய காமெட், அதாவது அவருடைய வால் நட்சத்திரத்தை பற்றி அவர் என்ன பண்ணுறாரு, திருப்பியும் அது வந்து இருக்குமா இல்லாமா அப்படின்னு சொல்லுவார். ஆனால் சில காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, 1910 அவர் இறந்துடுறாரு சில காரணம் உடம்பு முடியாமல். அதேமாதிரி 10 ஏப்ரல் மாதம் 1910 இவர் வந்து இந்த உலகமே ஒரு பேமிக் சுச்சுவேஷன், ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது என்ன பண்ணுறாரு, இந்த பேமிக் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுனா ஒரு பயம், இப்போ கோவிட்னால ஒரு பயம். அந்த காலகட்டத்தில் அந்த சுச்சுவேஷன்லாம் பண்ணுவாங்க, இந்த பிலீவ் பண்ணுவாங்க. இப்போ வந்து யாருக்குமே கடவுள் நம்பிக்கை இல்லை, யாருக்குமே கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா. அப்போது அங்கே இருக்கிற ஃபஸ்ட்டுலாம் இந்த ரோமானிய நாட்டு மக்கள், கிரேக்க நாட்டு மக்கள், ஈஜிப்டு இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அப்படி இல்லைனா முகலாய அரசர்கள், பிரிட்டிஷ் வந்து சுத்தமாக கடவுள்னு சொல்லவே மாட்டாங்க. பிரிட்டிஷை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவங்களுக்கு தேவையான பணம், வரி கட்டணும், அவங்களுக்கு தேவையான வரி கரெக்டாக கட்டணும். இதுதான் அவங்களுடைய இது. ஒரு காலனித்துவமாக இருக்கிற நாடு, அதாவது இப்போ லார்ட் ராபர்ட் கிளைவாக இருக்கட்டும், லார்ட் வாரன் ஹஸ்டிங்காக இருக்கட்டும், லார்ட் வில்லியம் பென்டிங்காக இருக்கட்டும், லார்ட் ரிப்பனாக இருக்கட்டும், இங்கெல்லாம் சில சட்டங்கள் கொண்டு வந்தால் கூட இங்களும் இந்த மக்கள் இதே வரியை கலெக்ட் பண்ணுறது தான் பார்ப்பாங்க. இப்போ வந்து நம்ம டேக்ஸ், இந்த காலகட்டத்தில் டேக்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்பயும் அந்த ஜமீன்தாஸ் காலகட்டம், ஜமீன்தாஸ்ன்றது ஒரு ராயல் ஃபேமிலி, ஜமீன்தாஸ் பிரிட்டிஷ். அப்போது வந்து இது ரெண்டு மட்டும்தான் ஒரு ராயல் ஃபேமிலியாக இருக்கும். நடுத்தர மக்கள், கீழ்த்தர மக்கள் இவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. விவசாயம் தான் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். விவசாயம் மட்டும் தெரிஞ்சுட்டு அவங்களுடைய வரி கட்டணும், அவங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் பார்க்கணும், இதெல்லாம் பார்க்கணும். அந்த மாதிரி தான் இவங்களும் என்ன பண்ணுறாங்க, கடவுள் அந்த காலத்தில் கடவுள் வந்து கொஞ்சம் வழிபட்டு இதெல்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு என்ன வழிகாட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது யாகம்லாம் பண்ணுவாங்க, யாகம் பூஜை எல்லாம் பண்ணும்போது அந்த காலத்தில் இந்த 1910 10th ஏப்ரல் அப்போது அவங்க வந்து பிலீவ் பண்ண ஆரம்பித்தாங்க இதுமாதிரி இருக்கான்னு. அதேமாதிரி 1986 9th பிப்ரவரி ஜாப்பனீஸ் ஷூஸ் ப்ராப்ளம், அதாவது ஜாப்பனீஸோடைய ஒரு செயற்கைக்கோள் ப்ராப்ளம், சோவியத் விகா அண்ட் விகா 2, சோவியத் விகா 1 அண்ட் விகா 2 இந்த 2 செயற்கைக்கோள் என்ன பண்ணாங்க, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி அவங்க வந்து அந்த ஆலி காமெட்ன்ற அந்த வால் நட்சத்திரத்தில் ஆஸ்ட்ரானமிஸ்ட், அதாவது ஆஸ்ட்ரானமி போயிட்டு அந்த இடத்துல அப்படின்னா தான் இருக்குது, ரிசர்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க நிறைய தண்ணி இருக்குது, அங்கே நிறைய கார்பன் டை ஆக்சைடு ஐஸ் இருக்குது, நல்லா பனி பறிஞ்ச ஒரு இடத்துல தண்ணீர் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு அதில் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி 2061 28 ஜூலை நெக்ஸ்ட் டூ அப்பியர், அதாவது 2061, இப்போ வந்து 2021, 2061 28 ஜூலை என்ன பண்ணுவாங்கன்னா, கிட்டத்தட்ட 20 வால் நட்சத்திரம் என்ன பண்ணுவாங்க, இந்த ஆலி அப்படின்றவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த ஒரு ஜெர்மன் ஆஸ்ட்ரானமர், அவர் ஜெர்மன் ஆஸ்ட்ரானமர் இன்னொருத்தர் ஜெர்மன் ஆஸ்ட்ரானமர் ஜான் ஃப்ராங்கின் மீக்கரஸ், அவர் கிட்டத்தட்ட 1791 1865 வரைக்கும் இவங்களுடைய காலகட்டம். இவர் வந்து 1818 இவர் வந்து கிட்டத்தட்ட 3.3 இயர்ஸ், அதாவது 3.3 வருடம் காலகட்டமாக இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஒரு ஒரு 500 வருஷம், ஒரு 500 வருடங்கள் என்ன பண்ணுவாங்க, அதை பற்றி காமெண்ட்டை பற்றி இந்த பூமியில் என்னென்ன இருக்கும் அது ரிசர்ச் பண்ணுவாங்க. கடந்த 20 பிப்ரவரி மாதம் 1491 இவங்களுடைய கிலோமீட்டர், அதாவது பூமிக்கும் இந்த ஏலி காமெண்ட் இந்த வால் நட்சத்திரத்தோட கிலோமீட்டர் 1406 கிலோமீட்டர் அவங்களோட இருப்பாங்க. அதே மாதிரி இன்னும் முக்கியமான விஷயம் ஆஸ்ட்ராய்டு அப்படின்னு பார்க்கும்போது விண்கலம் சொல்லும்போது நம்ம ஒரு பூமியில்
பூமியில் நடக்கிற இந்த விண்கலம் மூலம் தான் எவ்வளோ பாதிப்பு வரும், எவ்வளோ இயற்கை சீரழிவு வரும், இந்த மாதிரிலாம் பார்ப்போம். உதாரணம் சொல்லணும்னா இந்த டிக் படத்தில் பார்க்குற மாதிரி அந்த படத்தில் வந்து ஆஸ்ட்ராய்டில் போய்ட்டு வானத்தில் போய்ட்டு ஸ்பேஸ் மூலிமா போய் அழைச்சிட்டு வருவாங்க. அந்த ஆஸ்ட்ராய்டை பற்றி நீ பார்க்கணும். ஆஸ்ட்ராய்டை பார்க்கும்போது முதல்ல ஃபர்ஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் ஆஸ்ட்ராய்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீசியஸ் அந்த ஆஸ்ட்ராய்டோட பேர். எல்லாத்துக்கும் ஒரு பேர் வைப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் ஆகட்டும், சயின்ஸ் ஆகட்டும், இது எல்லா விஷயத்துக்கும் ஒரு பேர் வைப்பாங்க. அதுதான் முதல்ல ஃபர்ஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் ஆஸ்ட்ராய்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரீசியஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 936 கிலோமீட்டர், 936 கிலோமீட்டர் ஒரு டயமீட்டர். அதாவது கிட்டத்தட்ட நியூ இயர் டே, ஜனவரி மாதம் நியூ இயர் டே 1801 என்ன பண்ணுவாங்க, அதை வந்து முதல் இந்த ஆஸ்ட்ராய்டை வந்து இது கண்டுபிடிப்பாங்க. அதுதான் முதல் இந்த ஆஸ்ட்ராய்டு. கிட்டத்தட்ட 12க்கும் அதிகமான கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர் ஒரு நல்ல வைடு, நல்ல பெருசாக அகலமாக போகக்கூடிய ஒரு இது. அதாவது அதோடைய டயமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு 200 கிலோமீட்டர். டயமீட்டர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம குறியீடுன்னு சொல்லுவோம். சுற்றி நடக்கிற அந்த கோட்டு, அதாவது அந்த ஒரு 24 மணி நேரத்தில் இந்த 48 மணி நேரத்தில் இந்த ஆஸ்ட்ராய்டு அழிக்கணும் அப்படின்னா இந்த ஆஸ்ட்ராய்டு வந்து பூமிக்குள்ளே கீழே வந்து இயற்கை சீரழிவு ஏற்படும் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். இதனால என்ன பண்ணுவாங்க, இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஸ்மால் ஆஸ்ட்ராய்டை டிடெக்ட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு ஆஸ்ட்ராய்டு பெருசாக இருக்குன்னா அந்த ஆஸ்ட்ராய்டை சேஃப்டி லைனை விட்டு இது பிளாஸ்ட் பண்ணி கொண்டு போகணும். ஒரு டிடிக் படத்தில் வர மாதிரி அது பிளாஸ்ட் பண்ண என்ன பண்ணோம், வெடித்து சின்ன தூண்களாக வரும். பூமியில் விழும், இல்லை கடலில் விழும், இந்த மாதிரி இந்தியன் ஓஷனில் பே பெங்கால் எங்கேயாவது விழும். அந்த மாதிரி அது கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 1 lakh ஆஸ்ட்ராய்டு, கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் அதிகமான பெரிய ஆஸ்ட்ராய்டுக்கு ஒரு இது வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தொலைவில், அதாவது ஒரு சுற்றி 1 கிலோமீட்டர் டயாமீட்டர் அளவில் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சம் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லுவாங்க கிட்டத்தட்ட 1.2 மில்லியன் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது என்ன பற்றி பார்க்கணும்னா விஸ்டா அப்படின்னு சொல்லும்போது 4வது ஆஸ்ட்ராய்டு. இது வந்து 4வது ஆஸ்ட்ராய்டு. இது வந்து 1807 கண்டுபிடிக்கிறாங்க. இது வந்து ஒரு பிரைட்டஸ்ட் இது வந்து நம்ம டெலஸ்கோப் இல்லாமல் பார்க்கலாம். நல்லா பெருசாக இருக்கும், பிரைட்டஸ்ட்டாக நல்லா தெளிவாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த ஆஸ்ட்ரானமர்ஸ், அதாவது இந்த விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆஸ்ட்ராய்டு லார்ஜர் பண்ணுறாங்களே, அதாவது இந்த ஆஸ்ட்ராய்டு இருக்குது, பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே, இது வந்து கிட்டத்தட்ட இந்த பூமியோட 50,000 வருஷத்துக்கான, சும்மா உதாரணத்துக்கு ஒரு 65 மில்லியன் வருஷத்துக்கான ஒரு 10 கிலோமீட்டர் இந்த ஆஸ்ட்ராய்டு தான் கிராஷ் ஆகிடுச்சுன்னா, ஒரு பாதிப்பு வந்துச்சு அப்படின்னா, இந்த பூமியோடைய மொத்த இப்போ வந்து டைனோசர் அழிஞ்சது வந்து வியாழன் அப்படின்னு சொல்லுவாங்க. வேலன் கோள் இருக்கு இல்லையா, வேலன், அது வந்து அழிஞ்சதுக்காக இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது வந்து ஒரு கேஸ்ட்ரோஃபிக் எக்ஸ்ப்ளோரேஷன், எக்ஸ்ப்ளோரேஷனாக நடக்கும். இது வந்து ஒரு கிளைமேட்டிக் சேஞ்சஸாக இருக்கலாம், இல்லை கெமிக்கல் சேஞ்சஸாக இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய காம்போசிஷன்லாம் இருக்கலாம். இது நடந்தால் தான், அதாவது இந்த ஆஸ்ட்ராய்டு கீழே விண்ட்டாலே அவங்களுடைய இயற்கை சீரழிவு, மிருகங்கள், மனிதர்கள், அவங்களுடைய காடுகள், மரங்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 1991 ஒரு ஸ்மால் ஆஸ்ட்ராய்டு வந்து இதோடைய கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 1,70,600 கிலோமீட்டர். பூமிக்கு வந்து 1,70,600 கிலோமீட்டர். இது வந்து ஒரு க்ளோஸ்டஸ்ட் ரெக்கார்டு, அதாவது ஒரு ரெக்கார்டு, ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு மாதிரி, ஒரு க்ளோஸ்டஸ்ட் ரெக்கார்டு மாதிரி. கிட்டத்தட்ட 30ஆம் தேதி ஜனவரி மாதம் 2052, நம்ம இருக்கிறது 2021, 2052 என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து ஆஸ்ட்ராய்டு ப்ரிடிகேட்டட் பாஸ்ட். ஒரு நம்ம இது க்ளோஸாக இருக்கும், நம்ம வந்து எதனா பாதிப்புனா கூட அது வந்து நம்ம என்ன பண்ணணும், பூமியை விட்டு கொஞ்சம் தள்ளியே இருக்கணும், எந்த ஒரு இயற்கை சீரழிவும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுமா டோட்டஸ் அப்படின்ற போது அது ஒரு ஆஸ்ட்ராய்டு தான். அதோடைய எப்போ கண்டுபிடிக்கிறாங்கன்னா 1989 கண்டுபிடிக்கிறாங்க. இது வந்து டோட்டஸ் அப்படின்றது இந்த பேர் அப்படின்றது எந்த இதில் வந்துன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லிட்டிக் காடுன்ற ஒரு இடத்துல, அதாவது இப்போது வந்து கிரேக்க மன்னத்துலேருந்து ஒரு பேர் வரும், அப்புறமா ஃப்ரெஞ்சு மொழியிலேருந்து ஒரு பேர் வரும், இந்த மாதிரிலாம் வருது இல்லையா. அதுமாதிரி ஒரு சிலிட்டட் என்ற கடவுள் மூலிமா இந்த பேர் வந்து வந்துருக்கு. இதோட காமிக், அதாவது இதோட இது பார்த்தீங்கன்னா டோட்டஸ் மெஷர்ஸ் அளவீடு எடுப்பாங்க இல்லையா, அது வந்து கிட்டத்தட்ட 4.6 2.4 இருக்கும்.
அதாவது மொத்தம் 3 இது கொடுத்துருக்காங்க. 4.6, 2.4 அண்ட் 1.9 கிலோமீட்டர். 4.6, 2.4, 1.9 கிலோமீட்டர். எங்களுடைய ஒரு சுற்றுச்சூழல் அந்த வானத்தில் இருக்கிற நடுக்கில் அந்த அமைப்பை அந்த கிலோமீட்டரை இது பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 4 வருஷம், அதாவது ஒரு லார்ஜஸ்ட் ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட், ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸ் மூலயமா அது வந்து க்ளோசஸாக இது பண்ணுவாங்க, அதாவது ஆராய்ச்சி பண்ண அனுப்புவாங்க. 2004 29 செப்டம்பர் மாதம் அவங்களுடைய டூரிஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, 1,555,555 அண்ட் 818 கிலோமீட்டர் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து அந்த ரிசர்ச் பண்ணுவாங்க. இந்த ஆஸ்ட்ராய்டு இருக்கா, அந்த டோட்டோஸ்ன்ற ஆஸ்ட்ராய்டு இருக்கா அப்படின்னு சொல்லி. அது நெக்ஸ்ட்டு விசிட் எப்போ பண்ணாங்க அப்படின்னா, அதாவது 28 செப்டம்பர் மாதம் 2004 நான் வந்து அந்த டோட்டோஸ்ன்ற ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக ஆரம்பித்தாங்க. அதேமாதிரி திருப்பியும் அது ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக 9 நவம்பர் மாதம் 2008 அது என்ன பண்ணுவாங்க, கிட்டத்தட்ட 7,524,773 கிலோமீட்டர். இது வந்து இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸோடைய மொத்த ஃபேக்ட்ஸ். நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஹேலி காமெட் வந்து வால் நட்சத்திரம் எதனால் வந்தது, அது யார் கண்டுபிடிச்சா, அது வந்து அதோடைய அப்சர்வேஷன்ஸ் என்ன, அதோடைய சூரியனுக்கும் இருக்கிற நெருக்கமான தொடர்பு என்ன, அதே மாதிரி ஆஸ்ட்ராய்டு விண்கலம் ஒரு இது. ஓகேவா? நாளைக்கு வந்து ஆஸ்ட்ரானமி பில்லியன் ஸ்டோன்ஸ் அதை பற்றி பார்ப்போம். அதில் வந்து முக்கியமான கிட்டத்தட்ட 40 இது இருக்குது. அதாவது 40 டேட்டு கொடுத்து அவங்க சொல்லியிருக்காங்க ஆஸ்ட்ரானமி பில்லியன் ஸ்டோன்ஸ். அதை வந்து நாளைக்கு ஒரு 5 இது வந்து இதெல்லாம் நடந்திருக்கா, நான் இன்ஃபர்மேஷன் எடுத்து நாளைக்கு நான் சொல்கிறேன். அது வரைக்கும் சேனலோட இணைஞ்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. ஏன்னா நான் போகிற நோட்டிஃபிகேஷன் அடுத்து நம்ம